Hi guys, வணக்கம் and welcome back to my channel. நான் ஸ்வேதா. நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இதுக்கு முன்ன நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். நமக்கு நாமே ஃபேஷியல் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு. அதுல நான் யூஸ் பண்ணியிருக்கிறது DIY பப்பாயா ஃபேஷியல் தான். ஸோ அது எப்படி பண்றதுன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அந்த வீடியோவை நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்கன்னு நம்புறேன். பார்க்காதவங்க கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வைக்கிறேன். கண்டிப்பா போய் பாருங்க. பப்பாயா ஃபேஷியலுக்கு எனக்கு தேவையான அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். பப்பாயா உங்களோட ஃபேஷியலுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ப்ளஸ் இப்போ வந்து நான் இதை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு பேஸ்ட் பதத்தில் அரைச்சி எடுத்தேன். இப்போ ஒரு நல்ல பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பப்பாயா கிளென்சர் ரெடி பண்ணிக்கலாம். கிளென்சருக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 3 ஸ்பூன் ஒரு 4 ஸ்பூன் பப்பாயா பேஸ்ட் எடுத்துப்போம். ஒரு குட்டி மூடி அளவுக்கு ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் பப்பாயா கிளென்சர் ரெடி. ஸ்டெப் 2 பப்பாயா ஸ்க்ரப் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு 5 ஸ்பூன் பப்பாயா பேஸ்ட் எடுத்துப்போம். டூ ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் சிம்பிள் பப்பாயா ஸ்க்ரப் ரெடி. பப்பாயா மசாஜ் ஜெல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு 5 to 6 ஸ்பூன் வந்து பப்பாயா ஜெல் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஆலோவேரா ஜெல் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். பப்பாயா மசாஜ் ஜெல் ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட் ஸ்டெப் பப்பாயா ஃபேஸ் பேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஒன்றும் இல்லை, பேலன்ஸ் இருந்த பப்பாயா ஜெல் மொத்தமே நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது கூட முல்தானி மிட்டி ஒரு 2 ஸ்பூன் நான் முல்தானி மிட்டி ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இது வந்து ரொம்ப லிக்விடாவோ இல்லாட்டி ட்ரையாகவோ இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் முல்தானி மிட்டி ஆட் பண்ணிக்கலாம். லிக்விடாக இருந்துச்சுன்னா, ட்ரையாக இருந்துச்சுன்னா நார்மல் வாட்டர், ரோஸ் வாட்டர், மில்க், இல்லை உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா மில்க் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம், நீங்கள் உங்கள் ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோஸை உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.